வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கார்த்திகேஷ். இந்த வீடியோ நாங்கள் போகிறோம்னா பைத்தான் யூஸ் பண்ணி எப்படி குரோமோட லோகோ வந்து ட்ரா பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ப்ரோக்ராம் வந்து கொஞ்சம் பெரிய ப்ரோக்ராம். ஸோ ஜஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டட்டுங்கிற மாடல் வந்து இம்போர்ட் ஸ்டார் அப்படின்னா அது எல்லாம் அந்த லைப்ரரியிலேருந்து ஃபுல்லாக நம்ம வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் டைம்ங்கிற மாடல்லேருந்து நம்ம ஸ்லீப் வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு. இங்கே கலர் மோட் வந்து 255 அப்படின்னு நம்ம டிக்ளேர் பண்ணிவிட்டு இங்கே வந்து ரெட், க்ரீன், எல்லோ, ப்ளூ அப்படின்னு 4 வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா RGB கலரில் வச்சு நம்ம ரெட் கலரை எப்படி கொண்டு வர்றது, க்ரீன், எல்லோ, ப்ளூ, இதை நம்ம ஃபோட்டோஷாப் வழியாக நம்ம வந்து யூஸ் எடுக்கலாம். இது வந்து RGB ரெட், க்ரீன், ப்ளூ இந்த மிக்ஸ்டாக இந்த மாதிரி நம்பர்ஸில் வரும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஃபோட்டோஷாப்பில் வந்து நான் காமிக்கிறேன். ஸோ இதுதான் அந்த RGB. ஸோ இதில் வந்து நம்ம வந்து அந்த கலரை வந்து நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு வந்து ரெட் கலர் கிடைக்கும். ஸோ இங்கே இப்போ வந்து 75, 183, 75 இந்த போட்டு நமக்கு க்ரீன் கலர் கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து வேரியபிள் யூஸ் பண்ணி நம்ம வந்து கலரை வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள் நம்ம க்ரீன் கலர் கிடைக்கும். ஸோ இந்த 4 வேரியபிள் கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஆறுங்கிற வேரியபிள் கிரியேட் பண்ணி இங்கே நம்ம 120 அப்படிங்கிற வேல்யூ வந்து கொடுக்குறோம். நெக்ஸ்ட் இங்கே ஸ்பீடு அப்படிங்கிற வேரியபிள் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி 2 அப்படின்னு கொடுக்குறோம். நம்ம டட்டலோட ஸ்பீடு வந்து 2. ஏற்கனவே உங்களுக்கு டட்டல் பற்றி தெரிலனா, அதாவது டட்டலுங்கிற மாடலை பற்றி தெரிலனா ஒரு வீடியோ இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு செட் அப்படின்னா ஆங்கிள், டட்டல் எந்த ஆங்கிளில் மூவ் ஆகணும் அப்படின்னு கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு அப் ஃபங்க்ஷன் வந்து எந்த டேரெக்ஷனில் மூவ் ஆகணும் அப்படின்னு. ஸோ ஜஸ்ட் ஒரு காமன் திங்ஸ் தான். இந்த காமன் திங்ஸ் நம்ம யூஸ் பண்ணாலே நம்ம வந்து நம்மளால் ஓனாக கூட ஈஸியாக கிரியேட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னா நம்ம க்ரோம் லோகோவில் ரெட் கலர் இருக்கும் பார்த்தீங்களா, அதை நம்ம டிக்ளேர் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ கலர் அப்படின்னு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ரெட் பாஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பிகின் ஃபில்னா அந்த டட்டல் வந்து க்ளோஸ் ஆகி முடித்தோடனே அதில் வந்து கலர் வந்து ஃபில் ஆயிரும். ஸோ ஏற்கனவே கொடுத்த கலர் ரெட் அப்படி கொடுத்துருக்கோம், நம்ம கலர் ரெட் வந்து ஃபில் ஆயிரும். நெக்ஸ்ட் FD அப்படின்னா ஃபார்வேர்டு. நெக்ஸ்ட்டு டவுன் மூவ் ஆகணும். இதே மாதிரி ரைட்னா 90 டிகிரி மூவ் ஆகணும். அதே மாதிரி சர்க்கிள், FD லெஃப்ட்டு, இந்த மாதிரி நிறையா ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது டட்டலில் வந்து. நீங்கள் டட்டல் அப்படின்னு கூகுளில் போட்டாலே நிறையா அதோட ஃபங்க்ஷன்ஸு எல்லாமே வரும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே சும்மா ஒரு நார்மல் கால்குலேஷன்ஸ் பண்ணுறோம் ஃபார்வர்ட் மூவ் ஆகிறதுக்கு. ஜஸ்ட் R வேல்யூக்கு நம்ம அசைன் பண்ணியாச்சு. அதோட 3 மல்டிப்ளை பண்ணி 5 மல்டிப்ளை பண்ணி யூஸ் பண்ணுறோம். 0.5 மல்டிப்ளை பண்ணி யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் அந்த ரெட் பெட்டல். அதே க்ரீன், எல்லோ. ஸோ இது இந்த க்ரீன் பெட்டல். இந்த க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த க்ரீன் பெட்டலு. அதே மாதிரி நெக்ஸ்ட் எல்லோ வரும். ஃபைனலாக ப்ளூங்கிற சர்க்கிள் மட்டும் வரும். நீங்கள் வந்து இந்த டட்டல் மாடலில் வந்து ஜஸ்ட் காமன் திங்ஸை மட்டும் நீங்கள் வந்து நோட் பண்ணிட்டா மட்டும் போதும், ஈஸியாக எதனால் ட்ரா பண்ணிடலாம். ஏற்கனவே சொன்னது தான். ஃபார்வர்ட்னா எவ்வளோ ஃபார்வர்ட் மூவ் ஆகணும், ரைட்னா எந்த ஆங்கிள், இந்த மாதிரி. ஸோ இது வந்து ப்ளூ டிஸ்க்கு, இந்த ப்ளூ சர்க்கிள் வந்து எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அப் லெஃப்ட் இந்த மாதிரி ஆங்கிள்ஸ். ஸ்லீப் வந்து இருக்குன்னா 5 செகண்ட்ஸ் வந்து அந்த ஸ்க்ரீன் வந்து அப்படியே ஆன்லேயே இருக்கும். அதனால் நம்ம 5 அப்படின்னு உள்ள டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் அந்த கோடிங்கு. இந்த கோடிங்கோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ரன் பண்ணிடலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஃபஸ்ட்டு ரெட் பெட்டல் ட்ரா பண்ணுது. நெக்ஸ்ட்டு வந்து அதை கேரி பண்ணிவிட்டு நம்மளுக்கு க்ரீன் ட்ரா ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே எல்லோ ஃபுல்ஃபில் ஆகிட்டு ஃபைனலாக நம்மளுக்கு வந்து ப்ளூ அந்த சர்க்கிள் அப்படியே ஃபுல் ஆகும். ஸோ ட்ரா க்ரோம் லோகோ யூஸிங் பைத்தான், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.